ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினியை பழி வாங்குறதுக்காக மாமியாரும் அவளோட ரூமில் எலியை போட்டுட்டு வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவளும் அது தெரியாமல் இவள் புருஷனை ரசித்து பார்த்துட்ருக்கா. பின்னாடி தான் எல்லா எலிங்களுமே வந்துக்கிட்டு இருக்கா அவளை கடிக்கிறதுக்காக. இவனும் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். இங்கே பொண்டாட்டி பார்த்துட்டு இருக்கிறது தெரியுது. டக்குன்னு பின்னாடி இருக்கிற எலியை கவனிச்சிட்டான் போல். எழுந்திரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அவளை டக்குன்னு பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த ரூம் ஃபுல்லாகவே எலியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இவ அதை பார்த்துட்டு பயந்து போய்ட்றா. அந்த பக்கம் அவனுக்குமே எலிண்டா பயந்தான் போல். அவன் ஒரு பக்கம் வெளியே எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் எப்படி இவ்வளோ எலி இங்கே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பயந்துட்டு இருந்தா. இந்த பக்கம் இவ பயத்தில் அவனை போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் மாமியாரும் வெளில நின்றுக்கிட்டு இவ கத்துறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்கும் போல். என்னது திடீர்னு சவுண்ட் ஆஃப் ஆகிடுச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த பக்கம் நம்ம ஹீரோயினி அவனை கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்கா இல்லையா, அதனால. ஆனால் இந்த அம்மாவோ சத்தம் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு காதை ஒட்டி கதவோட வச்சு பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு டக்கு கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்துடுது. இவங்க ரெண்டு பேரும் இங்கே இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் இவங்களும் விலகி வந்துடுறாங்க. எலி எப்படி இந்த ரூம்குள்ளே வந்துச்சு அப்படின்னு பொண்டாட்டியை கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு மாமியாரோ எல்லாத்துக்கும் காரணம் இவ தான், நான் பல தடவை சொல்லிட்டேன் பால்கனியோட கதவை சாத்தி வைன்னு சொல்லிட்டு, ஆனால் இவ தான் கேட்கல. இவளை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருது. உடனே இவன் போயிட்டு மறைச்சிக்கிறான். அதோட அந்த அம்மாவும் அப்படியே நின்றுடுது. அதுக்கப்புறம் அம்மா ஒரு மறைச்சிவிட்டு அங்கேருந்து பொண்டாட்டியை தூக்கிக்கிட்டு வெளியே போயிடுறான், அதாவது பால்கனி சைடு. அதுக்கப்புறம் அந்த ஆட்டக்காரி அந்த ரூமுக்கு வந்து பார்த்தா அங்கே ஃபுல்லாகவே எலியாக கிடக்குது. என்னது இது, இந்த ரூம் ஃபுல்லாக எப்படி எலி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் நான் தாம்மா போட்டேன் அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுதான் உன்னோட பிளானா? இதை பார்க்கறதுக்காக தான் நீங்கள் கூப்பிட்டியா? இப்போ இதனால என்ன நடந்துச்சு? நீ வேணா இங்கே நில்லு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து ஓடி போயிடுறா. இந்த பக்கம் இவன் பொண்டாட்டியை பால்கனியை கூட்டிகிட்டு வந்துட்டு அவளுக்கு எலி எங்கேயாவது கடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸோ எங்கேயுமே கடிக்கல அப்படிங்குமே தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்குது. ஆனால் இவ்வளோ புருஷங்காரனை அன்பாக பாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கா, நம்ம மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் இவனோ மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்கானா, நான் ரூமுக்குள்ளே ஒருவேளை பயந்ததை பார்த்துட்டாலோ இவ எனக்கு எலினா பயங்கிறது இவளுக்கு தெரிஞ்சு போச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி ஓகே நீ படு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த கட்டிலில் படுக்க வச்சுட்டு இவன் இங்கேருந்து போயிடுறான் ரூமுக்கு தூங்குறதுக்காக. இவ தான் ஸ்டாப் பண்ணி அந்த ரூம் ஃபுல்லாகவே எலியாக இருக்குது, நீங்களும் என் கூடவே வந்து படுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ரெண்டு பேரும் ஒரே கட்டிலில் ஒன்றா படுத்துட்ருக்காங்க. அவளுக்கு குளிர்றது போல் இவன் தான் போர்வையெல்லாம் போற்றி விட்டுட்டு அவளை தூங்க வைக்கிறான். அவள் தூங்கினதுக்கப்புறம் இவன் தான் பொண்டாட்டியை பார்த்து ரசிச்சுட்டு படுத்து கிடக்கான். ஸோ இதெல்லாம் இவளுங்க ரெண்டு பேரும் இங்கே பார்த்துட்டு அந்த ஆட்டக்காரியும் சொல்கிறா, நீ என்ன வேலை பார்த்துருக்குன்னு நல்லா கண்ணை திறந்து பாரு. அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி வரைக்குமே தனித்தனியாக தான் படுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒன்றா படுக்கிறாங்கன்னா அதுக்கு முழுக்க நீ தான் காரணம். நீ ஒன்றும் மருமகளை பற்றி கவலைப்பட வேணாம், அவளை எப்படி எங்கே சிக்க வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும், அதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இப்போ அப்படியே விடிஞ்சிருச்சு போல். காலங்காத்திலே நம்ம ஹீரோயினி தான் ஃபர்ஸ்ட்டு முழிக்கிறா. பார்த்தா புருஷன் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக படுத்துட்டு இருக்கா போல். அதுக்கப்புறம் அங்கேருந்து எழுந்திரிச்சு போகலான்னு பார்த்தா அவனோட மூஞ்சில் சூரிய ஒளி அடிக்குது. இதனால் அவனோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. அதனால இவ டக்குன்னு அவளோட முந்தானியை எடுத்து மறைச்சிக்கிட்டு அவனை அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கா காதல் பார்வையோட. இவளுக்கும் நம்ம ஹீரோ மேலே காதல் வந்துருச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் அவன் டக்குன்னு எழுந்திருக்கிறான். அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க அதான் அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான். அவளும் போகிறா. அப்படி போகும்போது இவனும் அவளே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எலி வந்த விஷயத்தெல்லாம் அக்கா கிட்ட சொல்லியிருப்பா போல். அவளுமே கேட்குறா, எப்படி திடுப்புன்னு இவ்வளோ எலிங்க அவனோட ரூமுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு வரும்போது யதார்த்தமாக அந்த பியூஷோட ரூமை பார்த்துடுறாங்க. அங்கே பார்த்தா டோரை ஓப்பன் பண்ணி போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க போல். பார்த்தா இவன் ஒரு பக்கமும் அவள் ஒரு பக்கமும் படுத்துட்டு தெரியுது. உடனே இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் தனியாக படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனும் தூங்கி முழிச்சிட்டு பார்த்துடுறான் இவங்க ரெண்டு பேரும் இங்கே நிற்கிறத. உடனே தான் பொண்டாட்டி இப்படி அங்கே படுத்துருக்கிறத பார்த்துட்டு கதவை சாத்திட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவங்க கிட்ட. ஒன்றும் இல்லை, நீ அவன் நேற்று சமையல் வேலைலாம் இழுத்து போட்டு செஞ்சாலாமே, அதனால உடம்பு வலிக்குதுன்னு சொன்னா, ஸோ ஃப்ரீயாக படுக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பக்கமாக போய் படுத்தனே தவிர வேறு எதுவும் இல்லை, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இது இவளுக்குமே வித்தியாசமாக தான் இருக்குது. நான் ஒன்றும் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே கொழுந்தனாரே, அப்புறம் எதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை நீங்கள் பார்த்துட்டு தப்பாக நினச்சிப்பீங்களா, அதனால தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். ஆனால் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினிக்கிட்ட, இல்லை இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் நம்மக்கிட்ட ஒரு மாதிரியும்
இவங்க தனியா ரூம்ல வேற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இதை பத்தி பியூஷ் கிட்ட கேட்டாலும் அவன் சொல்ல மாட்டேங்கிறான். நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க இவ அந்த ஆட்டக்காரி தூங்கிட்டு இருக்கும் போது திரும்பவும் அங்க ஏதோ ஆர்த்தி காட்டுறாங்க போல அந்த சவுண்டு கேக்குது, மணி அடிக்கிற சவுண்டு. இந்த வீட்டுல என்னதான் பிரச்சனை அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து வந்து பாக்குறா. பார்த்தா வீட்டுல ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு, பூஜை பண்றதுக்கான ஏற்பாடு. என்ன நடக்குது அப்படின்னு மாமியார் கிட்ட கேட்கும் போது அவங்க தான் சொல்றாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, ஸோ அதுக்கான பூஜைக்கான ஏற்பாடு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு எல்லாரும் பூஜை பண்றதுக்காக வருவாங்க. ஸோ யாரை ஆர்த்தி காட்ட போறான்னு தெரியல, பாட்டி யாரை செலக்ட் பண்ண போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவ உடனே முந்திக்கிட்டு, பாட்டி நான் தானே இந்த வீட்டோட மகாராணி, அதாவது என் புருஷன் இந்த ஊரோட ராஜா, நான் இந்த வீட்டோட ராணி, அப்போ நான் தானே ஆர்த்தி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பாட்டி சொல்லிடுது, உனக்கு தான் இந்த பூஜை புனஸ்காரம் இதுலலாம் நம்பிக்கை இல்லை இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நீ இந்த ஆர்த்தியை காட்டுறதுக்கு தகுதியே இல்லாத பொண்ணு, இதுக்கு தகுதியான ஒரே ஒரு ஆள்னா அது பூனம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. ஸோ இது இவளை பயங்கரமாக கோவப்படுத்துது. ஆனாலும் பாட்டி இதுதான் முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுது. இப்போ இவளோட மொத்த கோவமும் நம்ம ஹீரோயினி மேலே திரும்பிடுச்சு. என்னை விட அவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இந்த பாட்டி இப்படி சொல்லிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதே சமயம் இந்த பக்கம் தங்கச்சிக்காரி ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினோட தம்பியும் வந்து அவகிட்ட சிலுமிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுவும் தப்பான எண்ணத்தில். ஸோ அது அவளுக்குமே புரியுது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, என்ன நான் உன்னை காதலிக்கிறேன் நீயும் என்ன காதலிக்கிற, அப்போ இதில் தப்புலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வேற ஏதோ ஒரு நோக்கத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ வெக்கப்பட்டு அவனை வெளியே தள்ளி கதவை சாத்திடுறா. ஆனால் இவனோட உண்மையான பிளானே வேற, அது என்னன்னு போக போக தான் தெரியும். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஆட்டக்காரி மாமியார்கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா. இதை போயிட்டு உன்னோட மருமகளோட ரூம்ல வை, ஜாக்கிரதை, இதை தவிர அந்த ரூம்ல எந்த ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறா. அதனால இந்த அம்மாவும் அங்கே போயிட்டு அங்கே அலிமாரில் இருக்கிற நம்ம ஹீரோயினோட எல்லா ட்ரெஸ்ஸையுமே எல்லா சாரியுமே எடுத்து அந்த வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரிக்கிட்ட கொடுத்து, நேற்று இந்த ரூம்ல எலி வந்ததுனால இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒரே ஸ்மெல் அடிக்குது, அதனால இதை போயிட்டு பொறுமையாக துவைச்சிக்க வச்சு அயன் பண்ணி கொண்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்த ட்ரெஸ்ஸையுமே கொடுத்து விட்டுருச்சு. அதே சமயம் வீட்டில் பூஜைக்காக எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க போல. அவங்களுமே வந்து கேட்குறாங்க, யார் இன்னைக்கு ஆர்த்தி காட்ட போகிறது அப்படின்னு கேட்டால், இந்த வீட்டோட 2வது மருமக என்னோட பூனம் தான் ஆர்த்தி காட்ட போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் அவளுமே குளிச்சுட்டு வெளியே வரா. வந்து அவளோட அலிமாரில் திறந்து பார்க்குறா, ஒரு ட்ரெஸ்ஸை கூட காணோம். எங்கே எல்லா ட்ரெஸ்ஸும் போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பெட்டில் பார்த்தா அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் டாப்ஸும் ஜீன்ஸும் தான் இருக்குது. இதை யார் கொண்டு வந்து இங்கே வச்சது, இதை எப்படி நான் போட்டுக்கிட்டு போகிறது, வேற எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குற. எல்லாருமே வந்துட்டாங்க, யாரையும் கூப்பிட கூட முடியாது. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. கீழே வர எல்லாரும் என்ன டைம் ஆயிடுச்சு, இன்னும் பூஜையை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க, எங்கே உங்கள் சின்ன மருமக வருவாளா மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதை வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் இவளுக்கும் வேற வழி இல்லை. இப்போ யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்க வெளியே போகணுன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவளுமே வெளியே வரா. பார்த்தா இந்த ஆட்டக்காரியோட கண்ணில் பட்டுறா. அவ அடுத்த நிமிஷமே, உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, சரி வா உன்னை நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு, இதோ வந்துட்டா உங்க செல்ல மருமக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொண்டு போய் நிறுத்துறா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. பாட்டியா அதுக்கு மேல ஷாக் ஆகுது, என்ன இந்த பொண்ணு இப்படி வந்து நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட இவளுமே சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த பொண்ணு தான் பூனம், இவ தான் ஆர்த்தி காட்டுறதுக்காக வந்திருக்கா. பாட்டி இவ்வளவு நேரம் தலையில தூக்கி வச்சு பேசிட்டு இருந்துச்சு இல்லையா, அது வேற யாரும் இல்ல, இவ தான், பாருங்க இவளோட கோலத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினிக்கா என்ன பண்றதுனே தெரியல. பாட்டி தான் மேல வச்சிருந்த நம்பிக்கை எப்படி உடைச்சிட்டோமோ எல்லாருக்கு முன்னாடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.